ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வாங்க வந்திருக்கேன். இன்றைக்கி என்னால் மார்க்கெட் போக முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணங்கிட்ட வாங்கிட்டேன். அவர் அழகாக உளிச்சு கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு வந்து ஒரு பல்லா பிச்சு ஸ்டீமர் பாக்ஸ்குள்ளே போட்டாச்சு. இப்போ நான் இது குக் பண்ணணும். ஸ்கூல் விடுறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. ஸ்டீமர் பாக்ஸில் போட்டு ஆன் பண்ணியாச்சு. எல்லா பொருளையும் நான் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். கார்ன் குக் ஆகிடுச்சு. கஸ்டமரும் வந்துட்டாங்க. இந்த கார்னில் என்னென்ன போடுவேன் தெரியுமா? சாஸ், மைனஸ், லெமன், சில்லி, காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுவேன். இது நான் பசங்க சாப்பிட்றதுனால. சால்ட், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி டீ கப்பில் கொடுப்பேன். எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க? வெறும் 10 ரூபா மட்டும்தாங்க. இது நான் 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடை ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது. நான் ஃபேன்சி ஸ்டோராக பண்ணேன். எனக்கு கொஞ்சம் ஃபைனான்சியல் லாஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து இதை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனால் இதுவும் நல்லா எனக்கு சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் நல்லா எனக்கு நல்ல ஒரு இன்கம் கொடுக்குது. எல்லா பசங்களும் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே 10 ரூபா இருக்கும். நான் அதிகமாக விற்றேன்னா பசங்க என்ன வாங்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அதனால் நானும் ரேட்டு ஏற்றலை. 10 ரூபாலேயே ஓடுது. 10 ரூபாயில் சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் பரவாயில்ல. எல்லா பசங்களும் வாங்குகிறாங்களா, அது எனக்கு போதும். நேற்றுனால வீடியோ போட முடியல. இன்னொரு பிஸ்னஸும் நான் பண்ணுறேன் பக்கத்தில். அந்த பிஸ்னஸ் நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி ஒரு 3-4 ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் போடலான்னு ஒரு ஃப்யூச்சரில் பிளான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.